ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்க? ஏன்னா இப்போ அந்த கோபுரத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கல் இருக்குல்ல, அந்த மொத்த செட்டு மட்டுமே 200 டன்னுக்கு மேலே எடை இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை விடவே அதிகமான எடை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவ்வளோ எடை உள்ள கல்லை எங்கேருந்து கொண்டு வந்து அங்கே வச்சுருப்பாங்க? இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி எந்த கற்களுமே கிடையாது, அவ்வளோ தூரத்துலேருந்து தான் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க? இந்த கற்கள்லாம் அங்கேருந்து எப்படி கொண்டு வந்து இந்த கல்லை நகட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக தஞ்சை கோயிலிருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சாரப்பள்ளங்கிற ஊர் வரைக்கும் ஒரு ரேம்ப் போட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயில் கிட்டதுக்காக அவ்வளோ நீளமான ரேம்ப் போட்டாங்களா? சும்மா கல்லை மேலே அடுக்கி வச்ச பிரமிடுக்கே உலக தேசத்தில் இடம் கிடைக்கும் போது இவ்வளோ கலைநயத்தோடு இருக்கக்கூடிய நம்ம தஞ்சை கோயிலுக்கு ஏன் இடம் கிடைக்கல? இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தஞ்சை கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினாருன்னு அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா இந்த கோயிலை எந்த மன்னர் கட்டினாருங்கிறது பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. அதாவது இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ பிரபலம் ஆகலை, சோழர் தான் கட்டினார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கல்வெட்டுகளை படிக்கும் போது தான் இதை ராஜராஜ சோழங்கிற மன்னர் அவரோட 23வது ஆட்சி ஆண்டு, அதாவது அவர் ஆட்சி புரிய ஆரம்பித்து 23 வருஷம் கழித்து தொடங்கி சரியாக ஒரு 6-7 வருஷத்தில் 29வது ஆட்சி ஆண்டில் அந்த கோயிலை முழுசாக கட்டி முடிக்கிறாருன்னு தெரிய வருது. கட்டி முடிச்சிட்டாங்க. சரி, ஆனால் எப்படி கட்டினாங்க? ஏன்னா 7 வருஷத்தில் இவ்வளோ பெரிய கோயில் 1000 வருஷம் தாண்டியும் எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிதுல, இதை எப்படி தான் கட்டினாங்க? இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா இப்போ இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1010வது ஆண்டில் வந்து கட்டியிருக்காங்க. அப்போது வந்து நம்மக்கிட்ட இரும்பு கருவிகள் நிறையாவே இருந்துச்சு. இது போக நிறைய இடங்களில் கோயிலுமே இருந்துச்சு. மகாபலிபுரம் முன்னாடியே கட்டிட்டாங்க. இது போக அவங்களோட சோழ டைனாசிட்டி கீழேயே நிறைய குட்டி குட்டி கோவில்களுமே இருந்தது. ஸோ ராஜராஜ சோழன் பண்ண நினச்சது என்னென்னா, அது எல்லாத்தையோட ஒரு பெரிய கோயில் கட்டணும், அது பல வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு தான். ஸோ அதுக்காக அப்போ இருந்த வல்லுநர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு இந்த இடத்துல கோயிலை கட்டலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கு அடுத்து அந்த கோயிலுக்கான கல்லை தேட ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சை கோயிலை சுற்றி எந்த ஒரு பெரிய மலையுமே கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கோயில் கட்டணும்னா அங்கே கல்லால் தான் கட்டணும். ஸோ அதுக்கான கல் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ள இருக்கக்கூடிய மலைகளில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் கல்லை வெட்டி இங்கே எடுத்துகிட்டு வரணும். கல்லை வெட்டுறதுக்கான டூல்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இவ்வளோ வெயிட்டான கல்லாம் எடுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு வந்து பேசிக்காக அவங்களோட படைகளில் வந்து யானைகள் இருந்துச்சு. இது போக மக்களுமே இந்த கோவில் கட்டுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை. ஸோ மக்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது போக அவங்க படையும் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இது மொத்த சப்போர்ட்டோட அங்கேருந்து கொஞ்சம் கல்லாக வெட்டி எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதை வெட்டுறதுக்கு வந்து நம்ம நிறைய இடங்களில் இதை வந்து பேசியிருப்போம். அந்த ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு பாறையில் வந்து சின்னதாக ஒரு இரும்பு உள்ளியை வச்சு ஓட்டை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து கட்டையை வச்சு நல்லா டைட்டாக அடிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டைக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க. இப்படி தண்ணி ஊற்றும் போது கட்டை தண்ணியை உறிஞ்சு லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் அந்த பாறையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த பாறை வந்து 2 துண்டை உடையும். இந்த டெக்னிக்கை தான் அந்த காலத்தில் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரத்தில் கூட அதுக்கான எவிடன்ஸ் நிறையாவே இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்லையும் அதுக்கான எவிடன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் இப்போ தஞ்சாவூர்லேயும் வந்து அந்த கற்களை வெட்டி எடுத்து வந்திருக்காங்க. அப்போ வந்து பரவலாக இருந்த டெக்னிக் இதுதான். வெட்டிட்டாங்க. சரி, அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும்? எடுத்து வர்றதுக்கு அந்த காலத்தில் வந்து நிறைய சேரியட்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் சின்ன கற்களை வச்சு ஈஸியாக வந்து மாட்டு வண்டி அந்த மாதிரி யானைக்கு வந்து தனியாக ஒரு வண்டி பண்ணி அது மூலமாக கூட எடுத்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து சின்ன கற்களுக்கு ஓகேயாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தஞ்சை கோயிலோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 அடி ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய கல்லெல்லாம் இருக்குது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 டன் வரும். அவ்வளோ பெரிய கல்லை வந்து இந்த மாதிரி வண்டியில் வச்சு எடுத்து வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி கல்லை எடுத்து வரக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காலத்துலேயே மண் ரோடு மாதிரி கல் வெட்டக்கூடிய இடத்துக்கும் அந்த கோவிலுக்கு நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் உருளையான கட்டைகளை போட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வச்சு அந்த கல்லை இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக அந்த ரோட்டில் வந்து தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நகர்ந்து போகும். சகதியானதுனால கொஞ்சம் ஸ்மூத்தாக நகர்ந்து போகும். அதனால் ஈஸியாக வந்து அவங்க ஒரு நகட்டி கொண்டு வந்திருக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணி அந்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எப்படி கட்டினாங்க? ஃபர்ஸ்ட் என்ன, எல்லா கோயிலுக்கும் நம்ம பேஸ்மெண்ட் போடணும். இந்த பேஸ்மெண்ட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய பழைய மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஆற்று மண் நிரப்புறாங்க. அதுக்கப்புறமா அதில் தண்ணியை ஊற்றி யானையை வச்சு நல்லா மிதிக்க விடுறாங்க. ஸோ நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது மேலே சின்ன கற்கள்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறமா வேறு மண்ணை தூக்கி அதுக்கு மேலே போடுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க. இப்படி பேஸ்மெண்ட் ரெடி பண்ணதுக்கு அடுத்து அவங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, அவங்க வந்து சிவலிங்கத்தை வைக்கிறாங்க.
இது ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 6 அடி டயமீட்டர் இருக்கும். ஆனால் நம்ம போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 அடி தான். அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 4 அடி தான் இருக்கும். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் கட்டிட்டா அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை உள்ளே கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் ஒவ்வொரு பில்லராக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிவலிங்கத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்னர் வால் இருக்கும். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 9லேருந்து 11 அடி வரைக்கும் திக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அவுட்ரு வால் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு 6 அடிக்கு வந்து மக்கள் நடந்து போகிறதுக்காக ஒரு சின்னதாக கேப் இருக்குது. அந்த அவுட்ரு வால் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 13 அடி இருக்கும் திக்னஸ் மட்டுமே. இந்த திக்காக இருக்கக்கூடிய இந்த வால் தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 216 அடி ஹைட் இருக்கக்கூடிய இந்த மொத்த விமானமும் நிற்கிது. அப்போ அந்த கோயிலோட மொத்த ஹைட் எவ்வளோ? அது 216 அடி. அது எல்லாமே வந்து இந்த வாலில் தான் நிற்கிது. இந்த வால் தான் சப்போர்ட்டில் நிற்கிது. கீழே ஒரு 5 அடிக்கு வந்து பேஸ்மெண்ட் இருக்குது. இதில் மொத்த கோயிலுமே கல்லுக்கு மேலே கல் அடிக்க வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த கல்லுக்கு நடுவில் எந்த ஒரு கலவையும் கெட்டுமானத்துக்காக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்லாக்கிங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்லாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பார்ட் இருக்கும், ஒரு ஃபீமேல் பார்ட் இருக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று லாக் ஆயிரும். இப்படி தான் சைட்லேயுமே இருக்கும். ஸோ 3 சைடுமே நல்லா லாக் ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த கல் வந்து மூவ்மெண்ட் ஆகவே ஆகாது. இந்த கட்டிடமும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த சிவலிங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 2 செவருமே ஒரு 2-3 ஃப்ளோர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி அப்படியே ஃப்ளாட் ஆக்கிடுறாங்க. இப்போது அந்த இடத்துல இந்த 6 அடி ப்ளஸ் இந்த சைடில் இருக்க ஒரு 10-13 அடி, இந்த ஒரு 13 அடி, கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடிக்கு திக்காக இருக்கக்கூடிய ஒரு செவர் வந்து நின்றுது. அதுக்கப்புறமா மேலே வைக்கக்கூடிய கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கல் இங்கே வைக்கிறாங்க, அடுத்த கல் அதை விட்டு தள்ளி கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மொத்த கல்லும் கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆமாம், இப்படி இது கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால அது ஹைட்டு போக போக அந்த கல்லோட சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதனால் அதோட சென்டர் ஆஃப் பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போனதுக்கு அடுத்தது அதை இன்னும் டேப்பர் பண்ணி உள்பக்கமும் டேப்பர் பண்ணி 2 ஒன்றோட ஒன்று இணைச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 166 அடி வந்துடும். இந்த அடி வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக கல்லை வந்து தூக்கவே முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஃபுல்லாக கிரானைட் கல், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் பண்ணுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் சாஞ்சி உள்ளே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே ஃபுல்லாக அது ஹைட் ஏற்றும் போதே மணல் போட்டு நிரப்பிடுறாங்க. அப்படி மணல் போட்டு நிரப்புறதுனால உள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடச்சிது. இது போக அந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி ஒரு ரேம்ப் போடுறாங்க. ஸோ இந்த ரேம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லை ஏற்றி அதுக்கப்புறமா அங்கேருந்து தூக்கி எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே சரியாக வச்சுறாங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலோட ஹைட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வருது. என்னது? இப்போ கோயிலோட டாப்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வைக்க போடக்கூடிய அந்த கல் தான் கீ ஸ்டோன். இந்த கல்லோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இந்த மொத்த கோயிலோட ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. இந்த கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 அடி வந்து நீளமும் அகலமும் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட மொத்த டன்னு கிட்டத்தட்ட 80 டன் வருது. இப்போ அந்த 80 டன்னுங்கிறது அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த டூம் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து 80 டன் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் 80 டன் சொல்கிறீங்க, கரெக்டாக? ஆமாம், இதுதான் 80 டன். அதுக்கு மேலே இருக்கிற எல்லா வெயிட்டையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240-300 டன் வரைக்குமே போகும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு கல் மட்டும்தான் ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு கல் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் நிறைய பீஸ் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் சுண்ணாம்பு கலவை போட்டு பூசினதுனால நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது சிங்கிள் கல்லாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நேரில் மேலே போய் பார்த்து நிறைய ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு கல் இல்லை, நிறைய கல் இருக்குது, அதோட பீசஸ்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா அவ்வளோ பெரிய கற்களை எப்படி கோயிலுக்கு மேலே ஏற்றிட்டு போனாங்க? இங்கே தான் வந்து அந்த 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாரப்பள்ளங்கிற ஊர்லேருந்து ஒரு ரேம்ப் போட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, இப்போ நிஜமாலே ரேம்ப் போட்டு தான் அந்த கற்கள்லாம் மேலே கொண்டு போனாங்களா? அந்த காலத்தில் நம்ம கையில் இருந்த பாசிபிலிட்டி வச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன இருந்துச்சு, கயிறு இருந்துச்சு, இரும்பு பொருட்கள் இருந்துச்சு, இது போக யானை, குதிரை, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு மோஸ்ட் பாசிபிளாக கண்டிப்பாக ரேம்ப் தான் போட்டிருக்கணும். ஆனால் அந்த ரேம்பை வந்து 7 கிலோமீட்டருக்கு போட்டாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. மோஸ்ட் பாசிபிளாக வந்து என்னென்னா இந்த சாரப்பள்ளம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கொஞ்சம் வடக்கு பக்கமாக இருக்குது. அந்த வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாரப்பள்ளத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்தால் தான் தஞ்சாவூர் வரும். அப்படி வர்ற வழியில் கிட்டத்தட்ட 2 பெரிய ஆறுகளை கடந்து வர வேண்டியது இருக்குது. இது போக சாரப்பள்ளத்துலேருந்து இன்னும் 100 கிலோமீட்டர் தள்ளி தான் மலைகள் இருக்குது. அப்போ 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய மலையிலேருந்து வெட்டி சாரப்பள்ளத்துக்கு கொண்டு வந்து சாரப்பள்ளத்துலேருந்து திரும்பி 2 ஆறை கடந்து வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கல்லை நகட்டியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மற்ற இடங்கள்லேருந்து கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு சர்க்குலர் ரேம்ப் போட்டு கோயிலுக்கு ஏற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்குலர் ரேம்ப் போடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா கோவிலை ஒட்டி ஒரு சர்க்குலர் ரேம்ப் போடுறோங்கிற பட்சத்தில் இந்த கல் அதுக்கு மேலே நகட்டும் போது நிறைய யானைகளை வச்சு தான் நகட்டணும். அப்படி நகட்டும் போது அந்த மொத்த லோடுமே கோவில் மேலே விழும். அதனால் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அந்த ரேம்ப் வந்து போட்டிருக்கணும். இது போக சர்க்குலராக போடும்போது யானைக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது. இது போக அந்த சர்க்குலர் நகட்டி வரும்போது
போது வந்து கீழே விழுறதுக்கான சான்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ இந்த ரேம்பை வந்து வளைச்சு போடாமல் முடிஞ்ச அளவுக்கு நேராக தான் போட்டிருக்கணும்னு சொல்லி நம்ம பேசின ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் தெய்வநாயகம் சார். இது போக இன்னும் நிறைய ரிசர்ச்சர்ஸில் பேசினா அவங்களும் மோஸ்ட் பாசிபிளி இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தெய்வநாயகம் சார் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட மேற்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் பாறைகள் நிறைஞ்ச பகுதி வந்து இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட கோயிலோட பாதி ஹைட் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த பாறைகளுக்கு மேலே இவங்க கல்லை ஏற்றிட்டாலே பாதி தூரத்தை கடந்துடலாம். ஸோ அந்த பாறைகளோட உதவியோடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான ரேம்பை போட்டு அங்கேருந்து அந்த கோயிலுக்கு ஏற்றிருக்கலாம் அப்படின்னு அவரும் கெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய கெஸ்ஸஸ் வந்து ஆன்லைனில் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே தியரிஸாக தான் இருக்குது. தியரிஸாக இருக்குது. மோஸ்ட் பாசிபிள் எதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சேஃபாக ரேம்பை போட்டு மேலே ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு ரேம்ப் போட்டாலே போதும், சேஃபாக ஏற்றிடலாம். அதுக்குன்னு 6 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை கொஞ்சம் சுற்றி வந்து அப்படி போட்டாலே சேஃபாக பண்ணியிருக்க முடியும். இப்படி தான் அந்த பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்துச்சுனாலும் இன்னொரு பக்கத்தில் நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான என்னன்னா, அந்த பெரிய கோயிலோட நிழல் வந்து கீழே விழுகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா? இது வருஷத்தில் 2 நாள் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இந்த கோயிலை வந்து கிழக்கு திசையை பார்த்து கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டும் போது சூரியன் வந்து வருஷத்தில் 2 நாள் மட்டும் கிழக்கு திசையில் உதிக்கும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் தள்ளி தான் உதிக்கும். அப்படி உதிக்கும் போது கரெக்டாக மதியம் 12 மணி வாக்கில் நேராக கோயிலுக்கு மேலே நிற்கும். அப்படி நிற்கும் போது அதோட நிழல் வந்து அதோட அடித்தளத்திலே விழுந்துடும். அன்னைக்கு நீங்கள் போய் நின்னா கூட, நீங்கள் வெளியே சென்னையில் நின்னா கூட உங்கள் நிழல் உங்கள் காலடியில் தான் விழும். இதை தான் நம்ம 0 ஷேடோ டேன்னு சொல்லுவோம். அந்த டே அன்னைக்கு மட்டும் அதோட நிழல் விழாது. மற்றபடி அதோட நிழல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் விழுந்ததை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை போக நிறைய வீடியோஸுமே ஆன்லைனில் இருக்குது. பின்னாடி விழுவும், இப்படி சுற்றி அந்த இடத்துல விழுந்துட்டு தான் இருக்குது. அந்த 0 ஷேடோ டே அன்னைக்கு அது வந்து அது கீழே விழுகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அது அப்படி தான் நடக்கும். நம்மளுக்கு கூட அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த 0 ஷேடோ டே வச்சு எப்படி பூமியோட ஒட்டுமொத்த அந்த சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களில் ஒரு வெளிநாட்டவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தொப்பி போட்ட மாதிரியான ஒரு சிற்பம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா? அங்கே அப்படி ஒரு சிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது யாரோட சிலைங்கிறது தான் பெரிய குழப்பமே இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு முனிவரோட சிலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. மராத்தா வந்திருக்காங்க, இது போக பாண்டியாஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை மாற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி மாற்றி ஆட்சி பண்ணப்போ அந்த கோயிலை சுற்றி நிறைய வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு. அந்த வேலைப்பாடுகளில் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டவரை வந்து ஒரு கௌரவிக்க விதமாக, இல்லை அவங்ககிட்ட பிஸ்னஸ் ட்ரேடை வந்து அதிகப்படுத்த விதமாக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல அவங்களோட ஆங்கிலேயரோ இல்லை வெளிநாட்டவரோட சிலையோ பதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொப்பிங்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்று நடந்திருக்கலாம் சொல்கிறாங்க. தொப்பி வச்சு பார்க்கும்போது அவர் வெளிநாட்டவராக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து தொப்பி யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த வெளிநாட்டவரோட சிலையை வந்து அங்கே வடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் கூட சில வேலைப்பாடுகள் நடந்துச்சு. அப்படி வேலைப்பாடுகள் நடக்கும்போது அந்த நேரத்தில் கூட மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட், பிரிட்டிஷோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொத்த இந்தியாவையுமே அளவெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது தியோடலைட்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தவறி வந்து அந்த இடத்துல விழுந்துருச்சு. ஸோ அப்படி விழுந்ததுனால அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜை சரி பண்ணும்போது இவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட சிலையை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இப்படி நிறையா தியரிஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இது போக இன்னும் நிறைய பேரோட பேருமே அதில் அடிபட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே உண்மையாங்கிறது எது உண்மைங்கிறத வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சொல்லணும். அவங்க சொல்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி கெஸ்ட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து அப்போ கெஸ்ட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் வந்து இப்படி தான் நடக்குதுன்னு மற்ற கோயில்கள் வச்சு கட்டினதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஓகே இப்படி தான் நடக்குதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது, நிறைய ரிசர்ச்சர்ஸாலையும் சொல்ல முடியுது. ஆனால் அதை 100% ப்ரூவ் பண்ணி சொல்ல வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க தான் சொல்லணும். அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டை வந்து நாங்கள் மொழிபெயர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணுறாங்களே தவிர இதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இது. இப்போ எஜிப்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த கப்பல் நின்னதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஆறு ஓடுனதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு இப்படி நிறைய விஷயங்களை அந்த எஜிப்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரூஃபோடு வச்சுருப்பாங்க. இது போக யார் வேணாலும் போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ சாரப்பள்ளங்கிற ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. டேரெக்டாக கூகுளில் போட்டால் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டேட்டாவாக எடுத்து இது இந்த இடத்துல தான் இருக்குது, இது இங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல இந்த எவிடன்ஸ் இருக்குது, ஸோ இப்படிலாம் நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த தொகுத்து வழங்குறத வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரிய வரும். சரி, இப்போ கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எஜிப்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் அடிக்க தான் கட்டியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு பெரிய வேலைப்பாடுகள் இருக்காது. ஆனால் அது வந்து 7 வண்டரில் வந்து ஒரு வண்டராக இருக்குது.
ஆனால் தஞ்சையில் இவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருந்தாலும் அது வந்து 7 வண்டரில் வரல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பாப்புலாரிட்டி இல்லை. ஏன் பாப்புலாரிட்டி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக யாரும் பேசலை. ஏன் பேசலைன்னா இதுக்கு பற்றின டேட்டா வந்து கிடைக்கல. பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் யாராவது உள்ளே இறங்கி ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டா வந்து தெளிவாக இருக்குது. இதில் இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கோயிலை கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ கல்லை எடுத்திருப்பாங்க. அதுக்காக ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்கலாம், அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. பண்ணிக்கலாம். ஆனால் கல்வெட்டுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு வெளியிடும் போது தான் மக்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வியந்து பார்ப்பாங்க. அது பாப்புலாரிட்டி ஆகும். இந்த மாதிரி நடக்கும் போது அது வந்து அந்த 7 வண்டர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான சான்ஸுமே கிடைக்கும். ஆனால் இதை பற்றி எதுவுமே வெளியிடாத போது இது வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 7 வண்டர்ஸுங்கிறது வந்து வேறு ஏதோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்காக பண்ணிக்கிறது தான். அது அஃபிஷியலாக எந்த கவர்மெண்ட்டுமோ இல்லைனா யூஎன்ஓ யாருமே அந்த மாதிரி அஃபிஷியலாக பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அதனால் எவனோ ஒருத்தன் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஊர் கோயில் இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக கவலைப்படவும் தேவையில்லை. இந்த கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ அக்ரெடிடேஷன்லாம் கிடச்சிருக்கு. அதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுவே நமக்கு போதும். தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான கோயில்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கோயில்னா நம்ம திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் தான். இப்போ நிறைய பேர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த சனீஸ்வரன் கோயிலை தாண்டி சேட்டலைட்ஸ் போகும்போது அது வந்து டக்குன்னு நின்றுட்டு போகும், சில கிளிச்சஸ்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் இவங்க சொல்கிற மாதிரி நிஜமாலே ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அந்த இடத்த தாண்டி சேட்டலைட்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சேட்டலைட்ஸில் கிளிச்சஸ் ஏற்படுது, டேட்டாலேருந்து ப்ராப்ளம் ஏற்படுது. இன்னும் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு மேலே சேட்டலைட் பறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே வேறு பக்கத்தில் வந்து பாஸ் ஆகி போகிற மாதிரி வந்து மாற்றி விட்றாங்க. அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து சவுத் அட்லாண்டிக் அனாமலி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி ஒரு இடம் வந்து பூமியில் உருவாயிருக்கு? இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதை தான். ஆனால் நிஜமான ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள்னா அதை வந்து நீங்கள் இதை தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடம் வந்து சேட்டலைட்டு கொஞ்சம் ஆபத்தான பகுதியாகவே இருக்குது. எதனால் இந்த பகுதி சேட்டலைட்டுக்கு ஆபத்தான பகுதியாக இருக்குது? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பகுதி வந்து தொடர்ந்து பெருசாகிட்டே போகுது. அதை கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இப்போ ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதோட சைஸ் தொடர்ந்து பெருசாகிட்டே போகுது. எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினா நீ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.